எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் முரளி ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ ரிட்டையர் ஆகிருக்கேன். ஸ்டேட் பேங்க்கில் சீஃப் மேனேஜர் வந்து ரிட்டையர் ஆகிருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து நான் வரேன். நான் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், முக்திநாத்தும் குஜராத் 2 டூர் வந்து சுந்தர அசோக்கை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசினேன். இது குஜராத் வந்து 7 நாளும், இது வந்து 9 நாள் இருந்தது. சரி, இது வந்து நவம்பர் இருக்கிறதுனால நான் குஜராத் தான் ப்ரிஃபர் பண்ணேன். குஜராத் ட்ரிப்பு தான் நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து நவம்பரில் இருக்குது, சில்னஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் அடுத்த வருஷம் போய்க்கலாங்கிற ஒரு பிளான் இருந்தது எனக்கு. அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது, இல்லை நவம்பரில் குளிர்லாம் இருக்காது, நீங்கள் தைரியமாக வரலான்னாங்க. அவர்கிட்ட ஃபோனை கொடுத்து மிஸ்ஸஸ்ட்டை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்க வருவாங்க, அவங்க வந்தாங்க நான் வர முடியும்னு சொன்னேன். அவர் நல்லா பேசி ஒரு 10 நிமிஷத்தில் கரெக்ட் பண்ணிட்டேன். 10 நிமிஷத்தில் கரெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம், என் ஒய்ஃப் அவ்வளோ சீக்கிரம் யார் சொன்னாலும் அவ்வளோ கேட்குறாரு. ஐ மீன் இது பண்ண மாட்டாங்க. சரி பார்க்கலாம் தான் சொல்லுவாங்க இல்லையா. அடுத்த 2வது நிமிஷம் வச்சு அடுத்த நிமிஷம் சரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, சம்மந்தியும் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்களே என் பையன் வழியாக சொல்லி அவங்களுக்கு பண்ணி நாங்கள் ஒரு 6 பேர் அவரோட ப்ரோக்ராம்ஸ் பார்த்து வந்தேன். இல்லை எனக்கு வந்து 3 மேஜர் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லணும்னு நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஒன்று காஸ்ட் எஃபெக்டிவ். என்னென்னா, நான் மற்ற டூரில் நான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். காசுலையும் கூட நான் செக் பண்ணி பார்த்தேன். நாங்கள்லாம் 45,000 வாங்கினாங்க என்னோட டூர்லாம். அதே சேம் இதுவே ஒரு 35 பண்ணுறாரு. 10,000 ரூபா எப்படி டிஃப்ரென்ஸாக பண்ண முடியும்னு நான் இன்டைரக்டாக அவர்கிட்ட கிராஸ் செக் பண்ணும்போதே தெரியுது. ஏன்னா ப்ரீ பிளான்டு நல்லா பண்ணுறாரு. ஒரு டிக்கெட் புக் பண்ணுறது வேறு. நான் பார்த்தேன் சாயந்தரம் போன டூரில் போகும்போது அப்படி தான். நான் என்ன பண்ணுறோன்னா அந்த டைமில் என்ன டிக்கெட் சார்ஜஸோ அதுதான் கேட்குறாங்க. பட் இவர் என்னென்னா 2 months பிஃபோரு பிளாக் பண்ணி வச்சு 25% முதல்ல பணம் கட்டிடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, டிக்கெட் சார்ஜஸ் கம்மியாக இவருக்கு ஈஸியாக கிடைக்க முடியுது. ஸோ அந்த பெனிஃபிட் நம்மளுக்கு பாஸ் ஆகுது. அப்போ அதனால் என்னாச்சு, ஒரு 10,000 கூட 10,000 ஈச் ஒவ்வொரு டூருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸு. ஸோ நான் காசியில் கம்பேர் பண்ணும்போது சென்னை டு சென்னை தான் சொல்கிறாங்க. கோயம்புத்தூர்ட்டு வந்தாங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னைக்கு எக்ஸ்ட்ரா காசு தான் வாங்கினாங்க. பட் இவர்கிட்ட கோயம்புத்தூர்லேருந்தே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஆங்கிளில், ஐ மீன் காஸ்ட் ஆங்கிளில் ரொம்ப ரொம்ப சீப்பான இது எங்கே வேணால் நான் சொல்ல தயார். சுந்தர் ட்ராவல்ஸ் தான், சுந்தர் ஹாலிடேஸ், ஐ மீன் மிஸ்டர் அசோக் தான். 2வது வந்து அவரை வந்து பிளான் பண்ணுற விதமோ அவர் செய்கிற திங்ஸும் அந்த கண்ட்ரிஸை நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ தெரியாது. பட் அவர்கிட்ட பேசின விதமும் அவரோட பேக்ரவுண்டு அவர் யூடியூப்லாம் பார்த்த வரைக்கும் பார்த்தா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் கண்டக்ட் பண்ணது இந்த இயர் வந்து, இந்த மந்த்து கூட எடுத்துக்கலாம், இந்த இயர்லாம் பண்ணால் நிறைய கண்டக்ட் பண்ணுறாரு. இன்டர்நேஷ்னல் டூர்ஸு இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். எனக்கு தெரிஞ்ச 3-4 ட்ராவல்ஸையும் நான் ரெஃபர் பண்ணேன். எல்லாருக்கும் இவர் தான் குரு மாதிரி லீடராகவும் இருக்கார். அப்போ என்னென்னா, இவர்கிட்ட இருக்கிற திங்ஸை தானும் பண்ணாமல் மற்றவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒன்று காஸ்ட்டு, 2வது அவரோட சர்வீஸ். இது வரைக்கும் யாரையும் எந்த நிமிஷமும் எந்த டைம்லையும் யாரையுமே புத்தம் கண்டுபிடிச்சோ திட்டுறதோ இல்லை பார்க்கலான்னு சொல்கிறதோ இல்லை. அப்பப்போ என்னன்னு கேட்டு உடனே ரியாக்ட் பண்ணுறாரு. முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு என்ன முடியுமோ அதுதான் பண்ண முடியும், அது பண்ணி கொடுத்துறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த டவுன் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்தித்து இதே மாதிரி அடுத்தடுத்த டூர்ஸ் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க ஒருத்தருக்கு பேசிட்டு அவருக்கும் ஹெல்ப் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி இன்னும் இந்த டூர் வந்து டூரில் அவரோட கஸ்டமர் பேஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் திருப்பி இதே மாதிரி இன்னொரு தடவை இல்லை அதுக்கு மேலே வரலான்ங்கிற ஒரு வேண்டுகோளை நான் வச்சுக்கிட்டு எல்லாரும் இதையே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.